அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 53, சுற்றம் தழாள். குறள் எண் 522. விருப்பு அரா சுற்றம் இயையின் அறுப்பு அரா ஆக்கம் பலவும் தரும். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மென்மேலும் வளர்ச்சி குறையாத ஆக்கம் பலவற்றையும் அவனுக்கு கொடுக்கும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மென்மேலும் வளர்ச்சி அடையாத ஆக்கம் பலவற்றையும் அவனுக்கு கொடுக்கும் என்கிறார். உதாரணத்திற்கு, கண்ணனும் பாலகிருஷ்ணனும் சகோதரர்கள். கண்ணனின் சித்தப்பா மகன்தான் பாலகிருஷ்ணன். 13 வயதிலிருந்து பாலகிருஷ்ணன் கண்ணன் மீது அதீத அன்பு வைத்திருந்தான். இருவருமே கண்ணனும் பாலகிருஷ்ணன் மீது அதீத அன்பு வைத்திருந்தான். இருவருமே அன்பிற்கு அளவே இல்லை. அந்த அளவிற்கு இருவரும் அன்புடன் இருந்து வந்தனர். கண்ணன் நன்றாக படிக்கக்கூடியவன். அவன் மாவட்ட ஆட்சித்தலைவராகவே ஆகிவிட்டான். அந்த அளவுக்கு நல்லா படிக்கக்கூடியவன். ஆனால் பாலகிருஷ்ணன் படிப்பு அவ்வளவு சரியாக வராது. அதனால் அவன் SSLC 10ஆம் வகுப்பு வரை படித்து அதோடு நின்று கொண்டான். அவன் கொஞ்சம் வறுமையால், அந்த 10ஆம் வகுப்பு படித்ததனால் கொஞ்சம் வறுமை அவனிடம் இருந்தது. கண்ணன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிவிட்டான் அல்லவா. அவன் கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியுடன் இருக்கிறான், செல்வமாகவும் இருக்கிறான். ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லவா. ஆனாலும் அவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனாலும் தம்பி சித்தப்பா மகன் தம்பி பாலகிருஷ்ணன் மீது அதீத அன்பு இப்பவும் வைத்திருக்கிறார். நிலையான அன்பு, குறையாத அன்பு. பாலகிருஷ்ணனும் கண்ணன் மீது குறையாத அன்பு, அதீத அன்பு வைத்திருந்தான். அதனால் கண்ணன் பாலகிருஷ்ணனுக்கு தன்னுடைய சொந்த செலவில் ஒரு பெயிண்ட் கடை வைத்து கொடுத்தான். அந்த பெயிண்ட் கடை ஓரளவு மற்றவர்களை விட லாபம் குறைச்சே வியாபாரம் செய்தான். அதனால் அவன் மிக செல்வந்தரானார். பாலகிருஷ்ணனே மிகவும் செல்வந்தராகிவிட்டார். கண்ணன் வைத்து கொடுத்த அவருடைய சொந்த செலவில் வைத்து கொடுத்த அந்த பெயிண்ட் கடை மிகவும் வளர்த்து அந்த ஊரிலேயே மிக பெரிய செல்வந்தராகிவிட்டான் பாலகிருஷ்ணன். இப்போ அந்த பாலகிருஷ்ணன் கடைசி வரை பெரிய செல்வந்தர் ஆனாலும் தன்னுடைய அண்ணன் கண்ணனை கடைசி வரை மறக்கவில்லை. இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இந்த கதை மூலம் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள். அதனால் தான் இந்த கதையை நான் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என் அன்பு சுற்றத்தாரிடமும் அன்பு நன்றாக வைத்திருக்க வேண்டும். சுற்றத்தாரிடமும் அன்பு பேணி காக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் என்பதற்கு இந்த குறள் ஒரு உதாரணம். இன்னும் தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ வரல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பன்னும் நாடா சிறப்பு.
அதனுடைய விபரத்தை பின்னால் சொல்லு. அது சுற்றத்துக்கு இல்லை, அது நட்புக்கு கிடைத்த வெற்றி. அதனால் எல்லாத்துக்குமே அவர் விளக்கம் அற்புதமாக கொடுத்துள்ளாருங்க. நான் ஒவ்வொரு தடவையும் என்ன, அதாவது நான் இந்த திருக்குறளை படிக்கும்போது என்னை அறியாமலே எனக்கு ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. என்னமோ தெரியல, இறைவனுடைய படைப்பா என்னன்னு தெரியல, எனக்கு உந்துதல் ஏற்படுகிறதுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க. அது தெய்வப்புலவரை தெய்வப்புலவராக தான் நான் குலதெய்வமாக நினைக்க வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு தெய்வப்புலவர் அற்புதமான ஒரு விசித்திரமான ஒரு மனிதர். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் பாராட்டுவாங்களா? சிந்திச்சு பாருங்கள். அதன்படி நடங்கள். நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் திறந்தோறும்னா, மாணவ செல்வங்களே, வயதானவர்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் ஆரம்பத்திலேருந்து வளர்ந்து வந்துட்டான். என்னை வயதான அவனும் இருப்பான். அவன் ஆரம்பத்திலேருந்தே வளர்ந்து வந்துட்டான். இவன் என்னடா இவன் திருக்குறளை பெரிய என்னமோ பெருசாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. காரணம் என்னென்னா, அவன் சம்பாதிக்கிறதுலையும் அரசியல் வட்டத்தில் போகிறதும் அதைத்தான் அவன் நினச்சிட்ருப்பான். ஆனால் மாணவ செல்வங்கள் எதிர்கால அரசியல்வாதிகளும் கூட, எதிர்கால மாவட்ட ஆட்சியாளராக வரக்கூடியவர்கள். நீங்கள் தெய்வப்புலவரினுடைய குறளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.